இன்னைக்கு கர்த்தர் நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் ஹalleluya. நம்புறீங்க? எத்தனை பேர் Hallelujah. விசுவாசிக்கிறீங்க? ஆமா, தேவாதி தேவன் இன்னைக்கு நம்மளோடு கூட அசைவாட விரும்புகிறார். ஆரம்பத்துல இருந்தே, துவக்கத்துல இருந்தே நீங்க ஜெப சிந்தனையோடு கூட இருக்கணும். வருகிறவர்கள் விடுதலை அடையணும். நம்ம சாட்சிகளை கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு சேனையாக, அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இருக்கிற அந்த கொஞ்ச கூட்டத்தை ஆண்டவர் God is prepared. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்க ஒருத்தர் கூட வந்த யாருமே வெறுமையாய் திரும்ப போகக்கூடாது. எப்படிப்பட்ட காரியங்களோடு கூட, இக்கட்டுகளோடு கூட, பிரச்சனைகளோடு கூட, போராட்டங்களோடு கூட, வியாதியோடு கூட, அல்லது பலவிதமான மனதின் போராட்டங்களோடு கூட வந்திருந்தாலும் போகும் பொழுது, இந்த பிரேயர் முடிச்சிட்டு போகும் பொழுது அவர்கள் விடுதலையை பெற்றவர்களாக போகணும். ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? ஹalleluya. இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும். நமக்கு ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம். நமக்கு இல்லாம இருக்கலாம். நம்ம இங்க வந்திருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். நமக்கு நமக்கு இருக்க ஒரே நோக்கம் எப்படி இருக்கணும்? நாம விடுதலை ஆகணும். நமக்கு நமக்கு ஒரு வேலை இருந்தா, அல்லது நமக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஒண்ணும் அப்படி அந்த மாரி எதுவும் தெரியலையே அப்படின்னா கூட, மற்ற நம்ம கூடி இருக்கிறவர்கள்ல யார் அப்படி வந்திருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாதுப்பா. அவர்கள் விடுதலையோடு தான் போகணும். ஹalleluya. வந்தவர்கள் யாரும் வெறுமையாக திரும்ப போகக்கூடாது. வாழ்க்கை இடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, மனதின் காயங்களோடு கூட அவங்க திரும்பி போகக்கூடாதுங்கிற வைராக்கியத்தோடு கூட நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபத்தோடு கூட, வைராக்கியத்தோடு கூட எழும்பி கட்டுகிற நாட்கள் இது. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஆராதிப்போமா? தேங்க்யூ ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்கள் மத்தியில அசைவாடுகிற ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, உம் வல்லமாயால் என்னை நிறைத்து நீராழுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராழுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராழுகை செய்யும். அக்கினியும் நீரே, மியூட் எடுத்துட்டு பாடுவோமா? அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, அப்படியே விட்டு கொடுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும்.
ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, துறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறவரே, ஆண்டவரே நம்புகிறோம் தகப்பனே. அப்பா கர்த்தாவே, அப்பா விடுதலை இன்னைக்கு எங்க மத்தியில் அப்பா நீ வர்ஷிக்க பண்ணுவீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசித்து வந்திருக்கிறோம் தகப்பனே. ஓ தகப்பனே, கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே, முடக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள்ல இருக்கிற ஜனங்கள் அப்பா வரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஓ ரக்கலபதுன மர்மர சந்தரத்தனா, எல்லா விதமான தடைகள் மாறட்டும். எல்லா விதமான தடைகள் மாறட்டும். ஜெபத்துல பங்கு பெற முடியாத படிக்கு இருக்கிறதான தடைகள், அப்பா சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. அந்தகார இருள்களின் கிரியைகள் மாறுவதாக. ஓ மாறுவதாக. ஓ தேவாதி தேவன் ஒரு வாசலை துறப்பீராக. ஒரு துறந்த வாசலை அப்பா ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீரே. ஆண்டவரே கர்த்தர் தேவன் அனுகூலமான வாசலை ஏற்படுத்துங்க. ஆண்டவரே கர்த்தர் தேவன் அப்பா ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தருவேன் என்று வாக்குரைத்திருக்கிறீரே. அப்பா உடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தவே, ஆண்டவரே அழிவுக்கு நேராக ஆண்டவரே நியமிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள், அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், ஆண்டவரே திரும்பட்டும் தகப்பனே. ஆண்டவரே வரட்டும் தகப்பனே. கர்த்தர் தேவன் அப்பா நீங்க திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம். கேளுங்க. ஆண்டவரே ஆத்துமாக்களின் அறுவடை எங்களுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களின் அறுவடை எங்களுக்கு நீங்க கொடுங்க. தடைப்பட்டு இருக்கிறவர்கள் வரணும் சுவாமி. தடைப்பட்டு இருக்கிறவர்கள் வரணும் தகப்பனே. கர்த்தர் தேவன் பெரிய காரியங்களை எங்க மத்தியில செய்வீர் என்று நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒரு பாடலை நம்ம பாட போறோம். நல்ல சந்தோஷமா உற்சாகமா கரங்களை தட்டி நம்ம பாட போறோம். பயம் இல்லை பயம் இல்லையே ஜெயம் ஜெயம் தானே அப்படிங்கிற அந்த பாடல். ஹalleluya. அந்த பாடல எல்லாம் கரங்களை தட்டி அந்த ஸ்டான்ஸாக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம் எப்பயும் போல முழு பாட்டுக்கு நம்ம மியூட் எடுக்க முடியாது. ஏன்னா கஷ்டம். ரெக்கார்டிங்ல இருக்கும் எல்லாம். அந்த ஸ்டான்ஸா அடிகள் பாடும் பொழுது என்ன பண்ணணும், மியூட் எடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து பாடிட்டு திரும்ப நம்ம மியூட் போட்டுக்க போறோம். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? Hallelujah. ஹalleluya. Amen. Hallelujah. எல்லாரும் Hallelujah. Hallelujah. பயமில்லை பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு. கரங்களை தட்டி இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார். ஆசீர்வதிக்கின்றார். பெருக செய்திடுவார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார். ஆசீர்வதிக்கின்றார். என்னை பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்தினால். ஜெயம் உண்டு இயேசு நாமத்தினால். ஜெயம். திரும்ப மேல வாங்க, மேல வாங்க. எல்லாரும் சேர்ந்து மியூட் எடுத்துட்டு பயமில்லை பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே. எல்லாரும் பயமில்லை பயமில்லையே பயமில்லை பயமில்லையே ஜெயம்
ஜெயம் தானே. ஆனே ஜெபத்திற்கு ஜெபத்திற்கு பதில் உண்டு. பதிலுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு ஜெபத்திற்கு பதில் ஜெபத்திற்கு பதிலுண்டு. பதிலும் இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. நாமத்தில் ஜெயமுண்டு இயேசு நாமத்தில் ஜெயம் மத்தில் உண்டு. ஜெயமுண்டு இயேசு அதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு மத்தில் நாமத்தில் ஜெயம் உண்டு. நாமத்தில் ஜெயமுண்டு இயேசு நாமத்தில் ஜெயம் மத்தில் உண்டு. ஜெயமுண்டு இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம். என் இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். யாரெல்லாம் இதயத்துல நிறைய விருப்பங்கள் வைத்திருக்கிறீங்களா? என் குடும்பம், என் சூழ்நிலை மாறணும், என் குடும்பம் நல்லபடியா மாறணும், என் பிள்ளைங்க நல்ல விதமா மாறணும், என்னுடைய காரியங்கள், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே நல்ல விதமா மாறணும், ஆண்டவருக்கு உகந்ததா பிரியமா நல்ல காரியங்களா என் வாழ்க்கையில நல்ல நாட்களா இருக்கணும், தீமையான ஒரு மோசமான காரியங்கள் எல்லாம் என் சூழ்நிலையை விட்டு மாறி போய் நல்ல ஒரு நாட்கள், நல்ல நிம்மதியான சந்தோஷமான சமாதானமான பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தருக்குள்ள நாங்க மகிழ்ந்து குடும்பத்தோடு கூட ஆண்டவரை நாங்க நோக்கி பார்க்கணும். இப்படியெல்லாம் நிறைய விருப்பங்கள் நம்ம வச்சிருக்கோம்ல. நிறைய நமக்குள்ள ஆசைகள் இருக்கு. நம்ம அததான் சொல்றோம். எனக்கு இப்படி ஒரு ஆசை, இந்த மாதிரியான காரியங்கள், இன்னும் வேற விதமான தேவைகளா இருக்கலாம். இந்த இக்கட்டு மாறணும், இந்த சூழ்நிலைகள் மாறணும், எல்லாமே. அது பாருங்க, அது அது எல்லாத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! சோர்ந்து போக தேவையில்ல. நம்ம இதயம் விரும்புகிறது என்ன பண்ணுவாரு? கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்மளோட ஒருவேளை ஏக்கம்னா என்ன தெரியுமா? விருப்பம்னா வேற, ஏக்கம்னா விருப்பம்னா எனக்கு அது தேவை, இது தேவை அப்படிங்கிற மாரியான ஒரு விருப்பம். நமக்கு இல்லாத ஒண்ண. அது இல்லாம நம்மளால ஒண்ணும் இருக்க முடியாது. ஆ அப்படின்னு இல்ல. ஆனா கூட எனக்கு அது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புவோம் சில காரியங்கள். ஆனா ஏக்கம்னா ரொம்ப நம்ம ஏங்கி போயிருப்போம் சில காரியங்கள். ரொம்ப நாளா நடக்காம, ரொம்ப காலமா நான் அத நெனச்சு நெனச்சு நம்பி நம்பி நடக்கவே இல்ல, மாறவே இல்ல அப்படின்லாம் நம்ம நெனச்சிருப்போம்ல. ஒரு ஏக்கமே ஆயிருக்கும் அத குறிச்சு. ஆனா ஆண்டவர் பாருங்க இந்த பாடல் வரிகள் சொல்லுது, என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் என்ன பண்ணிருவாராம்? நிறைவேற்றிருவாராம். ஹalleluya! ஹalleluya! இருக்கீங்களா? ஹalleluya. பலவிதமான தேவைகளோடு கூட, காரியங்களோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனா நம்மளுடைய இதயம் விரும்புவத, நம்மளுடைய ஏக்கங்கள எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஹalleluya! ஹalleluya! ஹalleluya. அப்படியே உணர்ந்து பாடுவோமா? இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். எல்லாம் நம்பிக்கையோட சொல்லுங்க பார்க்கலாம். என் இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் தானே, ஜெயம் ஜெயம் தானே, ஜெயம் பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எல்லாரும் சொல்லுங்க, பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, என் ஜெபத்திற்கு ஜெபத்துக்கு பதில் உண்டு, பதிலுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஹalleluya! எல்லாரும் நல்லா
ஹalleluya. வாய்களை திறந்து ஓ தேங்க்யூ ஜீசஸ் ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி பரிசுத்தரே, நன்றி ஆண்டவரே. ஓ நல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ் ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ உமக்கு துதி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ உன்னதரே உமக்கு நன்றி அப்பா. ஓ சிறந்தவரே உமக்கு நன்றி. துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. ஓ கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி. ஓ எங்களுடைய விண்ணக தந்தையே உமக்கு நன்றி. ஓ விண்ணக காற்றே உமக்கு நன்றி அப்பா. ஓ விண்ணக காற்றே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஃபாதர், ஓ தேங்க்யூ ஃபாதர். ஓ ரக்கலபதுன மர்பர சந்தரத்தனடா. ஓ தேங்க்யூ ஜீசஸ் ஹalleluya. ஓர கலபதுன மர்பர ஷபரபலபதனா. தேங்க்யூ ஃபாதர். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹalleluya? இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்மளுடைய குற்றங்கள், நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய எல்லா மீறுதல்களையும் அவர் மன்னிச்சிட்டாராம். ஹalleluya. அவருடைய கிருபையினால தான் நம்ம பிழைச்சிருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னமும் நம்ம ஒருவேளை கொஞ்ச நாளா ஜெபிக்கலாம், நல்லா வேதத்தை வாசிக்கிறோம், நல்லா அதை பண்றோம், இதை பண்றோம், நல்லது பண்றோம், கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிறோம் நம்ம நினைக்கலாம். அவங்கள மாதிரி நான் ஒன்னும் பாவம் செய்யல, இவங்கள மாதிரி எம்மாடி இவ்வளோலாம் குற்றம் செய்யறாங்க, அவங்கள மாதிரிலாம் இல்ல அப்படிலாம் நினைக்கலாம். ஆனா கூட ஒண்ணு உண்மையை சொல்லட்டா, ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்த்தா நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஹalleluya. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டம். நம்ம நிக்க முடியுமானே தெரியாது. அப்படிதான் நம்ம எல்லாமே குறை உள்ளவர்கள். ஆனா கூட நம்ம இப்படி தைரியமா ஆண்டவரை துதிச்சு பாடுறதுக்கும் துதிக்கிறதுக்கும் ஒரு தைரியம் நமக்கு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அது எதுனாலன்னா அவருடைய கிருபையினால. ஹalleluya. 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 அவருடைய கிருபை, அவருடைய கிருபையினால. அதனால தான் எப்பவுமே பாத்துக்கோங்க, சங்கீதக்காரன் தாவீது அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே, அந்த நியாயப்பிரமாணம் இருந்த அந்த நாட்களிலே கூட அவனால ஒரு குற்ற மனசாட்சி இல்லாம ஒருவேளை கொஞ்சம் அப்படி சோர்ந்து போய் அப்படி இப்படி தடுமாற்றி இருந்தா கூட அவன் கிருபைய புரிந்திருந்தனால, அந்த கிருபைய அவன் சார்ந்து கொண்டதுனால அவனால திரும்ப அதுல இருந்து எழுந்து ஆண்டவரோடு கூட நெருங்கி அவனால ஜீவிக்க முடிந்தது. ஹalleluya. இன்னைக்கும் நமக்கு அப்படித்தான் இருக்கணும். என்னைக்குமே நம்ம அந்த லெவலுக்கு தெரியல, ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தின் பாதையில நடத்தி கொண்டே போயிட்டு இருக்கிறார். ஆனா கூட நம்ம கிட்ட எப்பவுமே நம்ம பார்த்தோம்னா நம்ம கிட்ட இல்லாம இருக்கவே இருக்காது. அவரோடு கூட ஏன்னா அவரை போல மாறணுங்கிறத நம்மளுடைய காரியம். அவரை போல நம்ம மாறிட்டோம்னா இல்ல, இன்னமும் நிறைய குறைகள் இருக்கு, இன்னமும் நிறைய காரியங்கள் இருக்கு உள்ளத்துக்குள்ள. வெளியில ஒரு வேளை நமக்கு தெரியாம இருக்கலாம், வெளியில பார்க்கிறவர்களுக்கு பயங்கரமா இருக்கலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்குள்ள இன்னும் பொறாமைகள் இருக்கலாம், பெருமைகள் இருக்கலாம், ஏதோ கசப்பு இருக்கலாம், ஏதோ இருக்கும். அதை நம்ம சரிப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சரிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் நம்ம கிட்ட செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அப்ப அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. அதைய வச்சு நம்மளை பார்த்தாருன்னா நம்ம யாருமே நிக்க முடியாது. அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே என்கிட்ட இன்னும் குறை இருக்கு, அதை நீங்க சரிப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். அதனாலதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு இருக்கு. விசுவாசத்தினாலதான் பிழைக்க முடியும். ஆண்டவரே என்னுடைய குற்றம் நான் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கிறேன், ஒரு நாள் நல்லாயிருவேன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன நீங்க சரிப்படுத்திட்டு இருக்கிறீங்க, கழுவி சுத்தப்படுத்திட்டே இருக்கிறீங்க, அந்த ப்ராசஸ்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாமே ஒப்பு கொடுத்து நம்ம தைரியமாக கிருபாசன தண்டைக்கு வந்து சேரணும். ஹalleluya. ஹalleluya. ஆமா, நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பொல்லாத சத்துரு ரொம்ப மோசமானவன். அவன் எப்படிப்பட்டவனா, நம்மளை நெருங்கவே விட மாட்டான்.
பாரு, உனக்கு ஜெபிக்கிறதுக்கு தகுதி இல்ல. உனக்கு துதிக்கிறதுக்கு தகுதி இல்ல. உனக்கு வேதத்தை தொடர்றதுக்கு தகுதி இருக்கா? நீ என்ன பெரிய பரிசுத்தமா? அப்படி இப்படின்னு உனக்கு எப்படி அவரோட பிளெஸிங்ஸ் கிடைக்கும்? நீ என்ன ஆசீர்வாதமா இருந்துட முடியுமா? உனக்கு போய் இவ்ளோ பெரிய ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருமா? இது எதுவுமே பாருங்க நிபந்தனையற்றதா இருக்குது. ஹalleluya, ஹalleluya. அதனால தான் இந்த ஆண்டவர் வித்தியாசமானவர். அவர் பெரியவரா நம்ம ஆராதிக்கிறோம். அவர் எந்த அன்கண்டிஷனல், his love is unconditional. ஹalleluya. இருக்கீங்களா? அதனாலதான் அன்பை புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்துல வரணும். ஹalleluya. இந்த நியாய பிரமாணங்களுக்கும் இதுக்கும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம 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 நீதி செய்கிறோம். நம்ம நல்ல வாழ பிரயாசப்படுகிறோம். அதுவுமே அவருடைய கிருபையினாலதான், அவரோடு கூட இணைந்து இருக்கிறதுனால, அவரோடு கூட இசைந்து இருக்கிறதுனால. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து இந்த அன்பை குறித்த இந்த பாடலை, சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்த அந்த பாடலை உணர்ந்து, இப்படிப்பட்ட அன்பு யாராவது கொடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இதுதான் அன்பு. நிபந்தனையற்ற ஒரு ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு அன்பு, எப்படி இருந்தாலும் நம்மை நேசிக்கிற அன்பு. ஹalleluya. அந்த அன்பை நினைச்சு எல்லாரும் சேர்ந்து, என் இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே, ஓ என் இயேசுவின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. எல்லாரும் சொல்லுங்க, என் இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. மியூட் எடுத்துட்டு, ஓ என் இயேசுவின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது. இந்த அடிகளை மட்டும் எல்லாரும், என் இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. எல்லாரும் உணர்ந்து, ஓ என் அன்பு அது என்றென்றும் மாறாததே. எல்லாரும், என் இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே, ஓ என் இயேசுவின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. த ட்ரூத். பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவாயிலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அடிகள் என்ன சொல்லுது? பிதாவோடு சேர முடியாம இருந்த நம்மை, அவரோடு கூட ஒரு பகையாக இருந்த நம்ம பிதாவோடு கூட நம்மை சேர்த்துட்டார். புத்திர சுவிகாரம் அப்படின்னா என்னதுன்னா, அவரோட பிள்ளை. இப்ப நீங்க அவருடைய பிள்ளை. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கான முழு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் நமக்கு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா நமக்காகவே யாவையுமே செய்து முடிச்சிட்டாரு. இனிமே அவர் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் இப்ப நாம அந்த பிதாவோட புத்திரர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஆமா, அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். உறக்க சொல்லணும், நான் ஆண்டவரோட பிள்ளை. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு, ஆண்டவரோட பிள்ளை, நான் ஆண்டவரோட பிள்ளை. எல்லாம் 3 தடவை சொல்லுங்க. என்ன ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆண்டவர் நேசிக்கிறார், என்ன ஆண்டவர் நேசிக்கிறார், என்ன ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உணர்வோடு கூட இந்த அடிகளை பாடுங்க பார்க்கலாம். பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே
செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. என் இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. எல்லாரும் ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு உணர்ந்து அது அற்புதம் அற்புதமே. ஓர களபதனா ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகின்றார், இரக்கங்களால் மூடி சூட்டுகின்றார். எல்லாரும் சொல்லுங்க, நன்மையினால் திருப்தியாக்குகின்றார், இரக்கங்களால் மூடி சூட்டுகின்றார். கழுகை போல புது பேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. கழுகை போல புது பேலன் தந்து உயர பறந்திட செய்கின்றாரே. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு, மியூட் எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு, என் இயேசுவின் அது அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. எல்லாரும் கண்களை மூடி மியூட் எடுத்துட்டு, ஓ thank you father, thank you jesus, hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஹalleluya. thank you அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் துதிக்கணும். மியூட் எடுத்துட்டு துதிங்க. மியூட் எடுத்துட்டு நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்த சிறு கூட்டம், அந்த சிறு கூட்டம் துதிங்க பார்க்கலாம். அந்த சிறு கூட்டம் துதிங்க பார்க்கலாம். போன வாரம் கேட்டீங்களா, அந்த சிறு கூட்டம் எல்லாம் மியூட் எடுத்துட்டு துதிங்க பார்க்கலாம். ஒரு கலபது நமர்பர சந்தர கலபதன, எதையும் யோசிக்காதீங்க. துதிங்க, துதிங்க, நன்றி செலுத்துங்க. ஒரு கலபது நமர்பர சந்தர கலபதன. ஓ thank you father, thank you jesus, thank you jesus, thank you jesus, hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, thank you jesus, thank you அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ hallelujah, உமக்கு நன்றி பரிசுத்தரே, நன்றி ஆண்டவரே. ஓ ரக்கலபது நமர்பர ஷபரபலபதனா. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்லுங்க பார்க்கலாம். நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. எல்லாரும் உங்களை பயமுறுத்திட்டு இருக்கிற அந்த மனதின் அரண்களை பார்த்து சொல்லுங்க. நீங்க வாயை துறக்கிற வரைக்கும் அந்த அரண் அப்படியே பயங்கரமா பயமுறுத்திட்டு இருக்கும், பயங்கரமா பயமுறுத்திட்டு இருக்கும். ஆனா ஒண்ணு சொல்லட்டா, ஆக்ஷன் கான்குயர்ஸ் ஃபியர். இந்த டைரியில, இன்னைக்கு மெசேஜ் எழுதின டைரியில கீழே ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு வார்த்தை, ஏற்கனவே நிறைய தடவை பேசி இருக்கிறார். ஆனா திரும்பவுமாக ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார். இது வந்து ஒரு சாதாரணமான சேயிங்ஸ் இருக்கும்ல, சும்மா வேர்ட்ஸ் அந்த மாதிரி. ஆக்ஷன் கான்குயர்ஸ் ஃபியர். உங்களுடைய பயத்தை அப்படியே அந்த அந்த அரணை அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஆனா நீங்க வாயை துறக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பிடி தளர்ந்து போயிடும். ஹalleluya, ஹalleluya. நீங்க ஆக்ஷன்ல இறங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க செயல்படுத்த, நீங்க சொல்ல, வாய்களை துறக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சத்ருவின் பிடி வலுவிழந்து போய்விடும். ஹalleluya.
பயமா இருந்தாலும் வாயை திறந்துருங்க. திகிலா இருந்தாலும் வாயை திறந்துருங்க. இல்ல ஒருவேளை சூழ்நிலை சாதகமாவே இல்லனாலும் பரவாயில்ல, வாயை திறந்துருங்க. ஹalleluya, ஹalleluya. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு விட்டாரே. சொல்லுங்க. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு விட்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே இதனாலே நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லையே. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. இந்த சுகம் என்ன சுகம் தெரியுமா? ஒரு சரீர ரீதியான சுகம் மட்டுமல்ல, ஒரு ஆத்துமா, மனது, அந்த மனதின் அலைச்சல்கள் எல்லாத்துலயுமே உன் ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருப்பதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. எல்லாவித ரீதியான சுகத்தையும் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆவிக்குரிய அது சுகமா இருக்கலாம், ஆவிக்குரிய ஒரு முன்னேற்றமா இருக்கலாம், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு ஒரு ஊந்துகோலா இருக்கலாம் அந்த சுகம். ஹalleluya. எல்லாமே. அதனால எல்லாரும் சேர்ந்து அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுங்க. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். இது நீதிமானுக்குரிய சுதந்திரம். ஹalleluya. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே. எல்லாம் மியூட் எடுத்துட்டு, ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா பார்த்திருப்பதால் கவலை கவலை ஒன்றும் ஒன்றும் எனக்கு இல்லையே. உங்க கவலையை பார்த்து என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ந்திருப்பேனே. திரும்ப சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. சூழ்நிலைகள் எல்லாத்தையும், என் சூழ்நிலைகள் எல்லாம் அப்பா பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஓர கலவதனனே ஷதுரு கலவதனன் மறுபராதனனே. ஓ மைட்டி ஜீசஸ். ஓ ஹalleluya. நல்லா
நல்லா அவில நிறைஞ்சு நல்ல துதிங்க பார்க்கலாம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி பரிசுத்தரே. ஓ தேங்க்யூ ஃபாதர். எங்க மத்தியில அசைவாடுகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ ஆண்டவரே உடைய வல்லமை உள்ள ஆவியானவரே, அப்பா கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை விடுவிக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ நுகங்கள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் எல்லாம் அப்பா அறுக்கப்படட்டும் தகப்பனே. ஓ ரக்கலபதுன மர்பர சந்தர கலபதன. Thank you Father. Oh thank you Jesus. உம்மை துதிக்க கூடாத படிக்கே அப்பா, ஜெபிக்க கூடாத படிக்கே உம்முடைய வார்த்தை அப்பா ஆண்டவரே பருக கூடாத படிக்கே. ஓ கர்த்தாவே அதை உண்ண கூடாத படிக்க இருக்கிறதான தடைகள். ஓ ரக்கலபதுன மபரக்கரப ஷவரவலபதனனா, அந்த இருள் அகற்றப்படுவதாக, அந்த இருள் அகற்றப்படுவதாக. ஓ தி கலபதுன மர்பர சந்தர கலபதனனா. Mighty Jesus, mighty Jesus, mighty Jesus, hallelujah. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. செட்டையின் நிழலினில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலினில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவாயீரே, யெகோவாயீரே. எல்லாரும் சொல்லுங்க யெகோவாயீரே. அந்த நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். யெகோவாயீரே, யெகோவா. யெகோவாயீர் என்றால் அனைத்தையும் அருளக்கூடிய, அனைத்தையும் சரிப்படுத்தக்கூடிய அல்லது நடத்தக்கூடிய, செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் ஏதோ ஒரு சாதாரணமான தேவன் அல்ல, சாதாரணமான தேவன் அல்ல. அவர் அனைத்தையும் அண்ட சராச்சரங்களையும் அவருடைய கண்ட்ரோல்குள்ள வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவர். அனைத்தையும் கொடுக்கிறவர் அவர். யெகோவா ஈரே. நம்மை நடத்த போதுமானவர். நம்மை நித்தமும் நடத்த, நம்மளுடைய காரியங்களை சரிப்படுத்த, நம்மை சரியாக்க, நம்மளுடைய பிரச்சனை போராட்டங்களை சரியாக்க, நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியான நம்மளுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் எப்பேற்பட்ட வல்லமைகள் நம்ம அதை எதிர்த்து நின்றாலோ அது அத்தனையும் நொறுக்கி போட்டு நமக்குரிய திட்டங்களை நிறைவேற்ற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. அவரை காட்டிலும் ஒண்ணுமே பெருசு கிடையாது. அவரால விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்று இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால விடுவிக்க முடியாத, அவரால சரிப்படுத்த முடியாத நோயின்னு ஒண்ணும் கிடையாது. அவரால விடுவிக்க முடியாத மன போராட்டங்கள் ஒன்றும் கிடையாது. அவரால செய்ய முடியாத உங்க குடும்ப சூழ்நிலை ஒன்றும் கிடையாது. அவர் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு ஆண்டவரே அப்பா, இன்னைக்கு ஒரு விடுதலையோடு தான் நாங்க கடந்து போகணும். இன்னைக்கு நாங்க ஒரு விடுதலையோடு தான் கடந்து போகணும். ஒரு விடுதலையை பெற்றவர்களாக, அதை சுதந்தரித்தவர்களாக, அதை உரிதாக்கினவர்களாக, இந்த குன்றி அது பயந்து நடுங்கி பலவிதமான காரியங்கள்னால ஆக்கிரமிக்கப்பட்டவர்களாக, அந்த கிளவுடட் அதுல இருந்து நாங்க விடுதலை ஆகணும் ஆண்டவரே. அப்ப அதுல இருந்து நாங்க விடுதலை ஆகணும் ஆண்டவரே. ஓரா கலபதுனா மாரா கரபா சந்தர கலபல. நல்ல துதிங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து துதிங்க பார்க்கலாம். அந்த நுகங்கள் அறுக்கப்படட்டும், அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும், அந்த இருள் அகன்று போகட்டும். ஓரா கலபா. I command you in the name of Jesus. I command you in the name of Jesus. Hallelujah. ஓ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா மனதின் இருள்கள், மனதின் அரண்கள், அந்த பயம், அந்த குற்ற உணர்வின் அரண்கள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாவதாக. ஓ ரகலபதுன மர்பர சந்தர கலபதனனா. ஓ thank you Father. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் நீர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, மியூட் எடுத்துட்டு, எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. எல்லாரும் தயவு செஞ்சு மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க, தயவு செஞ்சு மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. உலகில் இருப்பவனை காட்டிலும், இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற நீர். எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவர். எல்லாம் 3 முறை சொல்லுங்க. பெரியவர், பெரியவர், பெரியவர்.
ஹalleluya. எங்களுக்குள்ள இருக்கிற நீர் Hallelujah. பெரியவர், எங்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவர். ஹalleluya. அவர் அந்த பெரியவர் என்கிறதான அதை சொல்ல 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 நம்மை கட்டி வைத்திருக்கிற, நம்மை முடக்கி வைத்திருக்கிற, நம்மை நம்மை ஒரு பிடிக்குள்ள வைத்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும். ஹalleluya, ஹalleluya. ஒரு கலபது மர்பர சந்தர கலபதனனா. Thank you Father, thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் சேர்ந்து அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். எல்லாரும் சேர்ந்து அந்த அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் என் தேவனே, உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் என் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாரும் அந்த வார்த்தைய யெகோவா ஈரே கட்டி, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தென்னையின் நிழலினில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சொல்லுங்க. செட்டையின் நிழலினில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென செய்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஏன் எனக்கு செய்யணும்? அவர் எனக்கு போய் எதுக்கு செய்யணும்? நான் என்ன பெரிய ஆளா? நான் என்ன அதுவா? நான் என்ன இதுவா? அப்படின்னு அதுக்குதான் அப்பவே பார்த்தோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு வேணா நம்மளோட வேல்யூ நமக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம பிள்ளைங்களை குறிச்சு நமக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஆண்டவர் நம்மளுடைய வேல்யூ நமக்கு தெரியணும்னா என்ன தெரியுமா பார்க்கணும்? நமக்காக அவர் என்ன செய்தாருன்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. நமக்காக அவர் எதையோ கொடுக்கல, அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக வந்தார். ஹல்லேலூயா. பிதா அவருடைய சொந்த ஒரே குமாரனை அனுப்பி ஹல்லேலூயா அந்த பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற விலைக்கரையும் பெருசு. அப்ப நம்ம அவருக்கு ஸ்பெஷல். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? We are so special. We are so special. நம்ம ஒருபோதும் நம்ம அப்படி நினைக்க கூடாது. எனக்காக போய் அவர் என்னத்துக்கு செய்யணும்? நான் என்ன பெரிய நான் செஞ்சுட்டேன், நான் என்ன பண்றேன், நான் ஒழுங்கா ஜோம் கூட என்னால பண்ண முடியும், எப்படிலாம் நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த வேல்யூ நம்மள அவரு எவ்வளவு அவருக்கு ரொம்ப அது ரொம்ப கஷ்டம். அதை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம we are so precious. அதனால தான் நம்மை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? அந்த கடைசி அடிகளை பாடுறீங்களா? தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவேன் என் தேவனே. நீங்க சொல்லணும் உங்க சூழ்நிலைகளை பார்த்து, உங்க மலைகளை பார்த்து, உங்க மலைகள், உங்க பிரச்சனை, உங்க காரியம் தெரியும்ல, உங்க மலைகளை பார்த்து சொல்லுங்க. அந்த மலைகளை பதறா மாறிடும். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
யெகோவா வாயிரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. நன்றி அப்பா. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க நம்புறோம்ப்பா, நாங்க நம்புறோம் உங்களை. எல்லாரும் நீங்க பேசுங்க, மியூட் போட்டிருந்தா பரவாயில்ல, நான் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்க நம்புறோம்ப்பா, இந்த சூழ்நிலையை நீங்க மாத்துவீங்கன்னு நம்புறோம். இந்த பிரச்சனையை நீங்க மாத்துவீங்கன்னு நம்புறோம். இந்த போராட்டம் எங்களை மேற்கொள்ளாதுன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வியாதியோ, இந்த கடனோ, இந்த சுமைகளோ எங்களை தோற்கடிக்க முடியாதுன்னு நாங்க நம்புறோம். எங்க குடும்பத்துல உமக்கான ஒரு சேனை எழும்பும் ஆண்டவரே, எழும்பும் ஆண்டவரே. நாங்க நம்புறோம் ஆண்டவரே, எங்களை நீங்க கைவிடல. எங்களுக்குரிய தரிசனங்களை, திட்டங்களை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நாங்க நம்புறோம். உங்க ராஜ்யத்துல ஒரு பங்கா எங்களை நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு 2-3 நிமிடம் அப்படியே துதிங்க பார்க்கலாம். 2-3 நிமிடம். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. அப்படியே அர்ப்பணிப்போட சொல்லி முடிங்க பார்க்கலாம். உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. எல்லாரும் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. ஆமாண்டவரே, அப்பா எங்க வாழ்க்கையில உம்மை ஆராதிக்க, அப்பா உம்மை துதிக்க, உம்மை புகழ்ந்து பாட, உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே தகப்பனே நாங்க எப்பொழுதும் ஆசைப்படுகிறோம்ப்பா. உலகத்து அந்த காரியங்கள், பல பிடிகள், பல போராட்டங்கள் இருக்கலாம். அதை நீங்க நீக்கி போட்டுட்டீங்கன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டோம்னு நாங்க விசுவாசிக்கிறோம். கர்த்தர் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் அப்பா வாய்க்கால்கள் அப்பா தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று சொன்னது போல ஒருவேளை அறிகுறிகள் தோன்றாம இருக்கலாம். ஆனா we believe in your words Lord. Thank you Lord. நீங்க அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. தொடர்ந்து வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட நீங்க பேசுங்க, இடைப்படுங்க அப்பா. ஒரு விடுதலையோடு கூட நாங்க கடந்து போக கர்த்தர் கிருபைகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. Hallelujah. இருக்கீங்களா? Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆமா, Hallelujah. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பெரிய காரியங்களை அவர் இடத்துல எதிர்பார்க்கணுமா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானது இல்ல. ஆண்டவரே இதெல்லாம் பண்ணி, இது ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கு ஆண்டவரே, இது சரி பண்ண முடியுமா ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ஆசை ஆண்டவரே, என் குடும்பம்லாம் நல்லா சந்தோஷமா ஒரு ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பமா சாட்சியா வாழணும். இதெல்லாம் பாருங்க, நம்ம அப்படி நினைக்கிறோம். நிறைய பிடிகள், நிறைய போராட்டம், நிறைய காரியம். ஆனா கர்த்தரால செய்ய முடியும்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாற்றி போட வல்லவர். ஒருவேளை இன்னைக்கு அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத போல இருக்கலாம், ஆனா அது நிச்சயம் நடக்கும். ஹalleluya, ஹalleluya. நிச்சயமா நடக்கும். ஒரு வசனத்தை, ஒரு அதிகாரத்தை எடுத்து அத வாசிச்சு நம்ம இன்னைக்கு சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? பைபிள் இருக்கா? பைபிள் கையில வச்சிருக்கீங்களா? பைபிளை எடுத்து நீதிமொழிகள் எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தை எல்லாம் திறந்து வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம். ஹalleluya. திறந்து வச்சிட்டீங்களா?
அதுல நான் சொல்றத அந்த நீதிமான் அப்படிங்கிற வர அந்த பகுதி மட்டும் நம்ம வாசிச்சா போதும். துன்மார்க்கன் அந்த பகுதியை நம்ம வாசிக்க வேண்டாம். 3வது வசனத்தை எல்லாம் மியூட் எடுத்துடலாமா? எடுத்துட்டு சேர்ந்து வாசிக்கலாமா? ஹalleluya எடுத்துக்கிட்டீங்களா? நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல 3வது வசனம் அந்த ஃபர்ஸ்ட் லைன் வாசிக்கலாம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருத்துகிறார். ஹalleluya ஹalleluya. அடுத்தது 6வது வசனத்தை வாசிக்க போறோம். 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் ஹalleluya இருக்கீங்களா? அடுத்த வசனம் 7வது வசனத்தை வாசிப்போமா? எல்லாம் உணர்ந்து வாசிங்க. நீதிமானுடைய புகழ் பெற்று விளங்கும். ஆமென் ஹalleluya ஆமென் ஆமென். அடுத்தது பாருங்க 11வது வசனத்தை வாசிங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். அடுத்தது வாசிங்க 16வது வசனத்தை வாசிக்க போறோம். எல்லாரும் வாசிக்கலாம் தயவு பண்ணி. நீதிமானுடைய ஜீவனையும் பிறப்பிக்கும். ஜீவனை பிறப்பிக்கும். ஹalleluya ஹalleluya. நீதிமானுடைய கையிட்டு செய்கிற அந்த பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். ஹalleluya. அடுத்தது 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 20வது வசனம். நீதிமானுடைய நாவு வெள்ளி. ஹalleluya ஹalleluya. அடுத்தது பாருங்க 21வது வசனம். நீதிமானுடைய அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஆமென். அடுத்தது பாருங்க 24வது வசனத்தை நம்ம கடைசியா வாசிக்கலாம். 25வது வசனத்துல கடைசி பகுதி. நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ஹalleluya. நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ஹalleluya. ஆமா பாருங்க அடுத்த வசனம் பாருங்க 28வது வசனத்தை வாசிங்க. 28 நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். 29வது வசனம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் அரண். அடுத்தது 30 நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya எல்லாரும் எல்லாரும். அடுத்தது பாருங்க 31 நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஆமென் ஆமென். 32 வாசிக்கலாமா? நீதிமான்களுடைய உதடுகள் பேச அறியும். ஆமென் ஹalleluya ஹalleluya. இதுதான் நீதிமான்களை குறித்து கர்த்தருடைய திட்டமா இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. நீதிமான்களை பசியினால வருந்த விடாராம். நீதிமான்களுடைய சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று இருக்கும். நீதிமானுடைய வாய் ஒரு ஜீவ ஊற்று. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். நீதிமானுடைய நாவு அது சுத்த வெள்ளி. நீதிமான்கள் உடைய உதடுகள் கூட அநேகரை போஷிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அவனுடைய வழி உத்தமர்கள் கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரணா இருக்கிறது. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya ஹalleluya. எப்படி இருக்குல்ல வாசிக்க வாசிக்க நல்லா இருக்கு சிஸ்டர். பா எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு வாசிக்கிறதுக்கு. எல்லாம் யார குறிச்சு? இது யார குறிச்சு? நம்மள குறிச்சு. நம்மள குறித்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நீதிமான் என்னை குறித்து ஆமா என்னை குறித்து என்ன குறிச்சு? என் வாய் பூஷிக்கும், என் காரியம் இத பண்ணும். என் தலை மேல என்ன இருக்கு? என் தலை மேல என்ன இருக்கு? நித்திய ஆசீர்வாதங்கள். ஆமா என் தலை மேல நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். தலைக்கு மேல பிரச்சனை சிஸ்டர். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன சொல்றோம்? தலைக்கு மேல பிரச்சனை, போராட்டம், முழுகிருவன் போல இருக்கு. வேதத்துல நம்ம பார்க்கிறோம் நீதிமானை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை இங்க வாசிக்கும் பொழுது நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இன்று தேவ பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த ஜனம், தெரிந்த ஜனம், ஆனா வாழ்க்கையில சில நுகங்கள், கட்டப்பட்ட சூழ்நிலைகள்,
ஒரு விடுதலையற்ற சூழ்நிலை, இந்த மாதிரி தலைக்கு மேல பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு 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 மாதிரியான ஒரு அடிமைத்தனத்தின் நுகம். சில வேளைகள்ல நமக்கு ஒரு சில போராட்டங்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். நம்மளால சில ஜெபிக்கவே முடியாத படிக்கான சில தடைகள் இல்லையா? ஒரு சூழ்நிலைகள்ல எனக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு நானு இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் ஏவினதுனால நான் பேசுகிறேன். பாருங்க, நமக்கு ஒரு போராட்டம். நம்மளால ஒரு மாதிரி சாதாரணமா ஒரு நல்ல விதமா ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ண முடியாத படிக்க ஒரு ஒரு விதமான ஒரு இறுக்கமான சூழ்நிலை, ஒரு நெருக்கமான சூழ்நிலை, மனதுல ஒரு விதமான போராட்டங்கள், அலைச்சல்கள், ஒரு கட்டப்பட்டது போல ஒரு ஒரு ஃபீலிங், ஒரு மாதிரி என்னடா இது, என்னன்னே புரியலையே அப்படிங்கிறது போல ஒரு ஒரு காரியம், ஒரு சூழ்நிலை, என்ன பண்ணணும்னே புரியலையே, மாதிரி பிளர்டா இருக்கு, ஒண்ணுமே புரியல. ஆனா இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, நான் இதுல இருந்து வெளியில வரணும், இதை விட்டு நான் மீண்டு வரணும், இதுல இருந்து நான் வெளியில வரணும், நான் இப்படி இருக்க கூடாது, நான் இப்படி இருக்கிறதுக்கு நான் அழைக்கப்படல, நான் இந்த இந்த சூழ்நிலை எனக்கு மாறிடணும்னு தெரியுது. ஆனா நான் ஒரு விதமா கட்டப்பட்ட போல, ஒரு விதமான ஒரு 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 கட்டி போட்டது போல, ஒரு பிளண்டா ஒண்ணுமே புரியாதது போல எனக்கு ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக ஒரு வேலை சில நம்ம கடந்து போகலாம். ஹalleluya. ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். சில குற்ற உணர்வுகள், நான் தகுதி இல்லையோ, எனக்கெல்லாம் அது ரொம்ப, நான் அதை ஃபேஸ் பண்ணி அதை மீண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் எனக்குள்ள ஆண்டவர் எனக்கு அந்த பாரத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு சர்மன்ஸை எடுக்கணும்னு சொல்லி, ஏன்னா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நான் கடந்து போனதுனால, அப்படி ஒருவேளை ஃபேஸ் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு விடுதலையின் செய்திய குடுக்கணும். அதனாலதான் நான் அடிக்கடி அந்த விடுதலையின் செய்திகளையே பிரசங்கிக்கிறதுக்கு காரணம், எனக்கு ஆண்டவர் நல்லவராய் இருந்தார். ஹalleluya, ஹalleluya. என்னை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்து, அந்த குற்ற மனசாட்சிகள்ல இருந்து, அந்த நான் தகுதி இல்லையோ, நான் சரியில்லையோ, ஆண்டவருக்கு என்ன பிடிக்கலையோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, பல கேள்விகள், பல குழப்பமான சூழ்நிலைகள்ல, அப்படிப்பட்ட கேள்விகள்ல இருந்து ஆண்டவர் என்னை அப்படியே விடாம கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். ஹalleluya. இருக்கிறீங்களா? 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 நமக்கு ஒரு சில சூழ்நிலைகள் ஏதாவது அப்படி வந்தோடனே நமக்கு இப்படி பலவிதமான கேள்விகள், பலவிதமான இதெல்லாம் பாருங்க, நமக்கு யாரு கொடுக்கறதுன்னா ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது. எந்த ஒரு இடத்துல உடனே ரெடியா இருப்பான் பிசாசு. அவன் நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்களையும் குழப்பங்களையும் ஒரு விதமான ஒரு கேள்விகளையும் நமக்கு கொடுத்து நம்மை குழப்பமடைய வைக்கிறான். ஆனா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. அதனால இன்னைக்கு நான் நிச்சயமாக சொல்ல முடியும், கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தர் ஆமென். நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. என்னை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு விடுதலையோடு கூட, ஒரு சுகத்தோடு கூட, ஒரு ஆத்மீக சுகத்தோடு கூட, ஒரு ஆத்மாவுல, ஆவி ஆத்மா சரீரத்துல, அந்த மனதுல, அந்த மனதுல ஒரு குணப்பட்டவர்களாக நம்ம கடந்து போக போகிறோம். ஹalleluya. பிரியமான தேவ ஜனமே, ஒருவர் எடுத்து வேதத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 88வது அதிகாரத்துல 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கிறீங்களா? 3வது வசனம் 4வது வசனம் வேகமா எடுத்து வாசிங்க. வசனங்களை வேகமா வாசிக்க ஆரம்பிங்க. என் சங்கீதம் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கும் சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போல் ஆனேன். ஆமா, பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு இருக்கலாம். என் ஆத்துமா துக்கத்தினால நிறைஞ்சிருக்குது, என்னுடைய ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமா, எனக்கு ஒரு மாதிரி சாருவை அக்செப்ட் பண்றதாம் செல்வி. பாருங்க, இப்ப நீங்க என்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கு? துக்கத்தினால என்னப்படி இருக்கு? நிறைஞ்சிருக்கு. என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமா இருக்கு. நான் குழியில இறங்குற மாதிரி நான் இருக்கிறேன். நான் பலனற்று போயிட்டேன், எனக்கு பலனே இல்ல, என்னால இந்த காரியங்களை மேற்கொள்ள முடியல, இந்த சூழ்நிலைகளை ஓவர் கம் பண்ண முடியல, இந்த மனதின் போராட்டங்களை என்னால அதை விட்டு வெளியில வர முடியல, இந்த காரியங்கள்ல இருந்து எனக்கு குணப்பட தெரியல, நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி பாருங்க, இந்த வேத வசனங்கள்ல சொல்லப்படுகிறது போல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம இருக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் இப்படி பல சூழ்நிலைகள்ல சோர்ந்து போய் இருந்தவர்களை விடுவித்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.
அல்லேலூயா. Hallelujah. வேதத்துல பல பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல அவர்களுக்கு ஒரு விதமான சோர்வுகள், ஒரு ஃபெயிலியர் மாதிரி அவங்க வாழ்க்கையில போயிருக்கலாம். அதை பார்த்து பிசாசு சந்தோஷப்பட்டிருக்கலாம். பாருடா வீழ்த்திட்டோமேன்னு. ஆனா தேவ ஜனமே, அந்த அந்த பரிசுத்தவான்களை அவனால வீழ்த்தவே முடியாது. ஹalleluya. அவர்கள் அல்லேலூயா. எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? We always have a solution in God. நமக்கு எப்போதுமே ஆண்டவரிடத்துல நமக்கு தீர்வு உண்டு. நம்மளுடைய வாழ்க்கையின் என்ன காரியமா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், ஒரு கணவன் மனைவி உறவா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளோட உறவா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், நம்மளுடைய மற்ற என்ன பாருங்க, இதெல்லாம் தனி அதெல்லாம் தனி நம்ம பிரிக்கவே முடியாது. எல்லா சூழ்நிலைகளுக்குமே கர்த்தரிடத்துல தான் நமக்கு பதில் உண்டு. ஹalleluya. எல்லாத்துக்குமே ஹalleluya. கர்த்தரிடத்துல தான் நமக்கு பதில் உண்டு. அவர்கள் பாருங்க, இது எல்லாவற்றையும் தாண்டி ஓடி ஜெயித்தார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஹalleluya. சோர்வு நம்மை சோர்வடைய வச்சிடக்கூடாது. நாம வேணா சோர்வை என்ன பண்ணி வைக்கணும், சோர்வடைய வச்சிடணும். புரியுதா உங்களுக்கு? சோர்வு நம்மள என்ன பண்ணிடக்கூடாது, சோர்வடைந்து போய் முடக்கி போட்டுறக்கூடாது. நம்ம வேணா அதை என்ன பண்ணிடணும், அது ஒண்ணுமில்லாம போக பண்ணிடணும். பாருங்க, அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் எல்லாம் ஒரு பிடி போல பிடிச்சிட்டு இருக்கு. அது பயமா இருக்கலாம், அது சந்தேகமா இருக்கலாம், அது குழப்பமா இருக்கலாம், அது எல்லாமே பாருங்க நம்மள ஒரு பிடி மாதிரி பிடிச்சிட்டு இருக்கு. அது நம்ம அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் அது. ஆனா நம்ம நம்ம முன்னேற ஆக்ஷன் நம்ம எடுக்க நம்ம சொல்ல உண்மையில அது வலுவிழந்து போயிடும். அது ஒரு பெரிய ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்ம எடுத்து நொறுக்க அந்த மலை போன்ற காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் பதறாக மாறிவிடும். ஹalleluya. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நம்ம அதை அப்படியே அதை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா, அது பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பாருங்க, வாய்களை திறந்து நம்ம விசுவாசிச்சு அந்த போராயுதங்களை தரித்து கொள்ளும் பொழுது, அது பிடிகள் ஒன்றுமில்லாம அந்த மனதின் இருள்கள், அந்த காரியங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள், பயங்கள், குற்ற உணர்வுகள், எல்லா விதமான காரியங்களும், எல்லா தடைகளும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்பாக நம்ம தேவன் நமக்காக இருக்கிறதுனால ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாக மாறிடும். ஹalleluya. ஹalleluya. 138:7-8 வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 138, சங்கீதம் 138:7-8 வேகமா வாசிங்க பார்க்கலாம். 138. நான் துன்மார்க்கரின் நடுவில் நடந்தாலும் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஹalleluya. இதுதான் ட்ரூத், சத்தியம். நான் பாருங்க, தாவீதுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமே என்ன தெரியுமா? அவனுக்கு இருந்த அந்த ஆண்டவர் மேல நான் ஆண்டவரோட புள்ள, அந்த ஐடென்டிட்டில அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் தவறு செஞ்சான், அவன் காரியங்களை செஞ்சான், ஆனா எப்போதுமே அவன் ஆண்டவருடைய பிள்ளை என்கிறத அவன் அதை விட்டு ஆண்டவர் என்ன வெறுத்துட்டார், என்ன இது பண்ணிட்டார், மறந்துட்டார், அப்படி இது பண்ணாலும் அந்த ஐடென்டிட்டி அவன் லூஸ் பண்ணவே கிடையாது. அது தாவீதுக்கு இருந்த மிகப்பெரிய பலன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நெருங்கி திரும்ப நான் கர்த்தர்கிட்ட வந்துருவேன். ஆண்டவர் என்ன மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொள்வார். நான் ஆண்டவரோட கூட திரும்ப ஒரு பெரிய நடைய போட்டு நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த கிருபை, ஆண்டவரை குறிச்சு ஒரு 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 அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தாவீது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஆண்டவர் அப்படி பிடிச்சு அப்படி நேசிச்சு ஒரு ஏன் அப்பா அவரு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங். ஹalleluya. இருக்கீங்களா? நான் இங்க இல்லாதனால சொல்றேன். என் தம்பி பார்த்திருக்கிறேன், என் சகோதரனுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன் ஆண்டவர், அவன் எப்போதுமே சொல்றது ஏன் ஆண்டவர். அவனுக்கு அது ஒரு இதுவும் வராது, ஒரு சின்ன டவுட் கூட வராது. அவன் சம்டைம்ஸ் அவன் சின்னதுல ஏதாவது 1-2 தவறு கூட செஞ்சிருப்பான்.
பட் நான்லாம் ரொம்ப குற்ற மனசாட்சியாயி நான் ஒரு சின்னதா இப்படி பண்ணா கூட என்ன அப்படி அவ்வளவுதான் அப்படின்னு ஓடிருவேன். அவ்வளவுதான், இனிமே ஆண்டவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. ஆண்டவர் என்ன நேசிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது. என்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு குற்ற மனசாட்சியிலே இருப்பேன். என்னால அதிலிருந்து வெளியில வரவே முடியாது. ஐயோ! நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இப்படி சண்டை போட்டுட்டோமே, கோவப்பட்டோமேன்னு எனக்கு அது போட்டு என்ன படுத்தி எடுத்துரும். ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த புரிதல் இருக்காது எனக்கு. ஆனா அவன் அந்த ஒரு அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இது, என்ன ஆனாலும் சரி, என்ன ஆண்டவர் விட மாட்டார். என்ன கர்த்தர் நேசிக்காம இருக்கவே மாட்டார். என்னைய அவருக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். ரொம்ப பெரிய ஒரு ட்ரூத். ஹalleluya. ஹalleluya Hallelujah. இருக்கிறீங்க. ஹalleluya. அது நமக்கு இருக்கணும். பாருங்க, ஏன்னா பிசாசு இந்த கேப்ல தான் பூருவான். இந்த கேப் இருக்கு பாருங்க. நம்ம பெர்ஃபெக்ட் ஆகல. பெர்ஃபெக்ஷன நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்ப சம்டைம்ஸ் நம்மளுடைய இந்த பாதையில நம்ம மிஸ் ஆகும் பொழுது, ஏதோ ஒரு கோவப்பட்டுட்டோ, ஏதோ ஒரு சண்டை போட்டோ, இல்ல பைபிள் வாசிக்க முடியாம ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அந்த கேப்ல அவன் பூந்து அவன் பல காரியத்தை செஞ்சிருவான். என் வாழ்க்கையில நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். ரொம்ப. அப்ப பாருங்க, அவனுடைய பொய்க்கு நம்ம இரையாகிடக் கூடாது. We never lose our identity. Hallelujah. நாம் தேவனின் பிள்ளைகள் என்பதான அந்த ஐடென்டிட்டியில இருந்து நம்ம மாற முடியாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எந்திரிச்சு நிற்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு நீங்க ஏதாவது எந்த காரியமா இருக்கலாம், அது உங்களால முடியாம, நீங்க தெரியாம ஒரு கோபப்பட்டுட்டீங்களா, ஒரு சண்டை போட்டுட்டீங்களா, ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிட்டீங்களா, இல்ல ஜெபிக்க முடியாம போயிடுச்சா, துதிக்க முடியாம, பைபிள் வாசிக்க முடியல, என்னால என்ன பண்றதுனே எனக்கு தெரியல, ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கிறீங்களா, அதற்கு அந்த அந்த நிலைமையில இருந்து அந்த குற்ற உணர்வுலயே அப்படியே நம்ம போயிடக்கூடாது. அதனால என்ன, அந்த தூசிய உதறிட்டு திரும்பவுமாக எழுந்து நின்று திரும்பவும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஹalleluya. ஆமென். ஹalleluya. நான் ஹalleluya. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். என் தேவனிடத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கரம் கோத்து வந்துடணும். ஹalleluya. ஹalleluya. நல்லா Hallelujah. புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட சில சிறையிருப்புகள்ல இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் விடுவிக்க விரும்புகிறார். ஹalleluya. யோபுவின் சிறையிருப்பை மாற்றின தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 53:6 வாசிங்க பார்க்கலாம் வேகமா. சங்கீதம் 53:6. ஆண்டவர் நம்மளுடைய சிறையிருப்பை திருப்ப விரும்புகிறார். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு அது களிப்பும் இஸ்ரவேலுக்கு அது மகிழ்ச்சியும் உண்டாக்கும். ஹalleluya. இருக்குங்களா? Hallelujah. ஆமா, அவர் சிறையிருப்பை திருப்ப விரும்புகிற தேவன். ஒருவேளை பலவிதமான அரண்கள், ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகள், ஏன் குடும்பத்தை கர்த்தர் நேசிப்பாரா, ஏன் குடும்பம்லாம் தலைச்சு வருமா, ஏன் குடும்பத்துக்கெல்லாம் ஏதாவது இந்த மாதிரி விமோச்சனை நடக்குமா, எனக்கு நடக்குமா, நான் தகுதியா, எனக்கு இதெல்லாம் சாத்தியமா, நான் திரும்ப சரி, நான் இப்படி ஏதோ இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, நான் திரும்ப எழுந்திரு நல்லா நடக்க முடியுமா, என் குடும்பம் முன்னேறிடுமா, ஆண்டவர் என் குடும்பத்தை உயர்த்திடுவாரா, எங்க குடும்பம் பிழைச்சிருமா, அவர் பார்வையில் எங்க குடும்பம் தலைச்சு நிற்குமா அப்படின்னு பலவிதமான காரியங்களையோ, அல்லது இந்த சிறையிருப்புல இருந்து நான் விடுவிக்கப்பட்டுருவேனா, இந்த சூழ்நிலை என்னோட இருந்து மாறிடுமா அப்படின்னு சொல்லி நீங்க தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா, சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரும். ஹalleluya. ஹalleluya. சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். இட்ஸ் நாட் தட் ஈஸி. பாருங்க, இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள நைட்டு தூங்குனது 12 மணி, ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு வந்து காலைல 5 மணிக்கெல்லாம் ஆண்டவர் எழுப்பி விட்டாங்க. எந்திரிச்சிட்டேன். நானும் ப்ரிப்பேர் பண்றேன் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் எனக்கு தெரியுது இதை குறிச்சுதான் செய்தின்னு. ஒரு சிறையிருப்பு, ஒரு 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 விடுதலையை குறிச்ச ஒரு செய்தி. எனக்குள்ள வேற ஒரு 2 மெசேஜ் குறிச்சு ஒரு ஆசை, வேதத்தை வாசிக்கிறத குறிச்சு, ஜெபிக்கிறத குறிச்சு. ஆனா அது 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 நான் அடுத்த வாரங்கள்ல நான் எடுக்கலான்னு நினைச்சிருக்கிறேன். நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும். ஆனா அது எடுப்பதற்கு முன்பாக நல்ல வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்குமான ஒரு நல்ல ஒரு டீச்சிங், அதை எடுப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய இந்த காரியங்களை புரிந்து கொள்ளலைன்னா அது எகைன் இட் வில் பிகம் a big stress. ஐயோ, நம்மளால பண்ண முடியுமா, நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஆயிடுவோம்னா, நமக்கு ஒரு இறுக்கம், நமக்கு ஒரு மன நெருக்கம் தான் வரும். அப்ப எனக்கு தெளிவா தெரியுது, ஒரு விடுதலையை குறிச்ச செய்தி தான் இதுன்னு சொல்லி எனக்கு தெரியுது.
நானும் வாசிக்கிறேன், நானும் என்னென்னோ பண்றேன். எப்படி விடுதலை ஆகிறது? இத பண்ணணுமோ, அத பண்ணணுமோ, இப்படி பண்ணணுமோ, அப்படி பண்ணணுமோ, 8 மணி வரைக்கும் என்னால 5ல இருந்து 8 மணி வரைக்கும் என்னால முடியவே இல்ல. வேதத்த வாசிக்கிறேன், ஒத்த வாக்கியத்த வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சில இத கேட்கிறேன். என்னால முடியவே இல்ல. அப்ப ஆண்டவரே, தயவு செஞ்சு என்னால முடியவே இல்ல ஆண்டவரே. எனக்கு விடுதலையாவே இல்ல. அப்படின்னு சொல்லி நான் வாய திறந்து, என்ன ஆண்டவரே இது எப்படி இது செய்யறது? என்ன பண்றதுன்னே புரியலையேன்னு சொல்லி, நான் அப்படி வாய திறந்து இப்படி சொன்ன உடனே டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் அடிச்ச மாதிரி. ஹalleluya. God's love is unconditional. ஆமென். ஆமென். ஹalleluya. இருக்கிறீங்களா? நான் இத செஞ்சா, அத செஞ்சா, நான் இப்படி செஞ்சா அந்த அன்ப சம்பாதிச்சிடலாமா? நான் இப்படி செஞ்சா அந்த விடுதலையா வாழ்ந்துடலாமா? நான் இப்படி செஞ்சா எனக்கு இது சரியாயிருமா? நான் ஏதாவது இப்படி பண்ணிட்டா எனக்கு இது நல்லாயிருமா? அப்படி இப்படின்னு நான் பல விதத்துல யோசிச்சு முடியல. அப்ப நான் வாய் திறந்து, ஐயோ ஆண்டவரே, இது என்ன இவ்ளோ கொடுமை, இவ்ளோ கஷ்டமா இருக்கே ஆண்டவரே. எப்படி நாங்க விடுதலையா வாழ்றது? எப்படி நம்பிக்கையா வாழ்றது ஆண்டவரே? அப்ப வாழவே முடியாதா? என்னத்த செய்யணும்னே எனக்கு தெரியலையே. நான் என்ன பண்ணணும்? இப்படி இத்தனை நாள் ஏதாவது பண்ணணுமா? அப்படி பண்ணணுமா? என்னென்னமோ யோசிக்கிறேன். தானியேலுக்கு போறேன். நான் ஏதாவது இந்த மாரி ஏதாவது ஜெபம் பண்ணணுமா? இப்படி செய்யணுமா? அப்படி செய்யணுமான்னு என்னென்னமோ போட்டு பெரட்டுறேன். என்னால அப்பா ஆண்டவரே, இதெல்லாம் நான் எத பண்ணி நான் எப்ப விடுதலையா நான் வாழ்றது? எப்ப நம்பிக்கையா வாழ்றது? இது என்ன ஆண்டவரே இவ்ளோ கஷ்டமா இருக்கே! அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்குள்ள, நான் வாய திறந்து எப்ப என் வாய திறந்து, ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் முடியாது பாப்பா என்னால. இதெல்லாம் என்னால முடியாது ஆண்டவரே. இது 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 இவ்ளோ கஷ்டமா இருக்கேப்பா. இதெல்லாம் என்னால முடியாது போல இருக்கே ஆண்டவரே. அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிளவுட், அந்த கருமேகம், என்னுடைய சிந்தனைய மூடி இருந்த அந்த கருமேகம் விலகுனது போல ஒரு ஃபிளாஷ். God's love is unconditional. Hallelujah. ஆமென். ஹalleluya. இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய அன்பு, அதுக்கு எந்த நிபந்தனையற்ற அன்பு. நான் புரிஞ்சுக்கணும். ஆமென். நான் இத பண்ணிட்டா, அத பண்ணிட்டா, நான் இப்படி செஞ்சுட்டா, நான் அப்படி செஞ்சுட்டா. அது பரிசேயரும் சதுசேயர்களும் அப்படி அடுங்க நினைச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எங்களுக்கு தகுதி இருக்கு. நாங்க இப்படி பண்றோம். நாங்க இந்த மாரி பண்றோம். அந்த மாரி பண்றோம். நம்ம சொந்த நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை. ஹalleluya. ஹalleluya. ஜெபிக்கவே தேவையில்லையா அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அததான் நான் சொல்லப் போறேன். அதுதான் அடுத்த வாரங்கள்ல நம்ம பார்க்க போறோம். ஹalleluya. இருக்கிறீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இட்ஸ் அன்கண்டிஷனல். ஆண்டவருடைய அன்பு அது அன்கண்டிஷனல். நம்ம அது ஒரு உறவு. நம்ம ஜெபிக்கிறதோ, நம்ம வேதத்தை வாசிக்கிறதோ என்ன தெரியுமா? அது ஒரு உறவு. ஹalleluya. 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 அன்பான ஒரு அப்பா கிட்ட போய் நான் என் அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் சொல்லட்டுமா, நான் கல்யாணம் ஆகி வந்தும் கூட டெய்லியும் ஒரு 2 மணி நேரமாவது அவர்கிட்ட பேசாம இருந்தது இல்ல. ஏன்னா அன்பு. காலைல எந்திரிச்ச உடனே பேசுவேன். அப்புறம் நடுவுல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன், பேசுவேன். அப்புறம் அன்பு, அன்பு. அங்க இருந்தேன்னா எங்க அப்பா இங்க இருந்தா அங்க இருப்பேன். அங்க இருந்தா அங்க போயிருவேன். நான் எவ்வளோ வளர்ந்து நானே சம்பாரிச்சு என்னாலேயே எல்லாம் வாங்கிக்க முடியும். தன்னிச்சையா எல்லாம் செய்ய முடியும். ஆனா கூட எங்க அப்பாவுக்கு அந்த Dress பிடிச்சிருக்கான்னு சொல்லி எங்க அப்பாவ வந்து நான் சில வேளைகள்ல நான் காசு போட்டு எடுத்தா கூட அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கணும்னு நினைப்பேன். ஒரு நகை உடைஞ்சதுன்னு நானா மாத்துனதே கிடையாது. எங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. எங்க அப்பா சொல்லணும். எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கூட எங்க அப்பா இல்லன்ட்டா நான் வாங்கவே மாட்டேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்ட்டாரு. அது என்னால வாங்கிக்க முடியும். என் தம்பிலாம் கூட சொல்லுவான், என்ன அப்படின்னுவான். ஆனா என்னால முடியாது. ஏன்? அன்பு. ஹalleluya. இருக்கீங்களா? ஹalleluya. இந்த அன்பின் உறவத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். God's love is unconditional. நீ இப்படி பண்ணா உன்னை நான் நேசிப்பேன். நீ இப்படி செஞ்சா நான் உன்னை இப்படி பண்ணா உனக்கு அந்த விடுதலை. அப்படி நம்ம தேடணும்னா we will never get anything. God's love is unconditional. But நான் ஏன் ஜெபிக்கிறேன்? அவரோட இருக்க, அவரோட கூட பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. எல்லாரும் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிக்கின்றேன். ராஜா
உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு ராஜா உம்மை. ஆமென் புரியுதா? ஆண்டவரே, ஆமென். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? ஹalleluya. God's love is unconditional. எல்லாரும் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 13வது அதிகாரத்தை எடுத்து 6வது அதிகாரத்தை எடுத்து 13வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 6:13. ஆபிரகாமுக்கு எல்லாரும் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, அடுத்த வசனமும், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் இங்க வாக்குத்தத்தம் பண்றாரு. வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது அது எப்படி ஆண்டவரை நம்புறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆண்டவர் சொன்னா செய்வாருங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ராமிஸ். ஆனா மனிதர்களுடைய ப்ராமிஸ் நம்ம நினைக்க கூடாது. நம்மளாம் என்ன பண்ணிடுறோம்? இது வந்து ப்ராமிஸ் கிடையாது, உடன்படிக்கை. சத்தியம் கிடையாது, உடன்படிக்கை. உடன்படிக்கைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அந்த உடன்படிக்கையை குறிச்சே நம்ம ஒரு தனி மெசேஜ் நம்ம எடுத்திருக்கிறோம். இருந்தாலும் சொல்றேன், உடன்படிக்கைங்கிறது ரொம்ப மேலான ஒரு காரியம். அந்த உடன்படிக்கையை, அதனாலதான் அவர் உடன்படிக்கையை மீறாத தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் தன்னை காட்டிலும் யாருமே பெரியவர்கள் இல்ல. அதனால அவர் மேலேயே அவர் என்ன பண்ணி கொண்டாரா? ஆணையிட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது என்ன ஆணை சொல்றாரு? நான் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றார் இல்லையா? இப்ப 11வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் வேகமா அதிசயமா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களா இருந்து பாருங்க. அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி சுதந்திரிக்க முடியும்? எப்படி சுதந்திரிக்க முடியும்? நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். எஸ், அதை செஞ்சு இதை செஞ்சு இப்படி செஞ்சா இல்ல, நாம் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சில வசனங்களை இங்க வாசிக்கிறோம். பாருங்க, இதுல 19, 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் இருந்தவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த துறைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு ஒரு ஆசாரியர். அவர் எப்ப இருந்தவரு? இந்த நியாய பிரமாணங்களும் இந்த காரியங்களும் கட்டளைகளும் வருகிறதற்கு முன்னாடியே வாழ்ந்தவர் தான் இந்த ஆபிரகாம் இல்லையா? ஆமா தானே? எப்ப அந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டது, நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது? மோசேயின் காலத்துல. அப்ப அதனாலதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிறதான அந்த ஒரு பெரிய பிளாஷ், ஒரு பெரிய ஒரு காரியம், ஒரு பெரிய வெளிச்சம் நமக்கு வந்தது. நம்ம ஏதாவது நான் அப்படி செஞ்சு நல்லது செஞ்சு இப்படி செஞ்சு நான் எப்படியாவது புண்ணியத்தை சம்பாதிச்சு கொள்ளணும்னு இல்ல, நம்ம விசுவாசிச்சனால நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளா நம்ம மாறிட்டோம். இப்ப நம்ம ஆமா, அப்கோர்ஸ் நம்ம துன்மார்க்கத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம செய்யாம இருக்கிறோம் அப்படின்னா இப்ப அதுவும் எப்படி முடியுது? நம்ம அந்த விசுவாசத்துல நிலைத்து இருக்கிறோம், நம்ம அந்த ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் கண்டிப்பா பூரணமாயிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம பாவம் செய்யணும், ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளணும், நம்ம குற்ற மனசாட்சி நமக்கு தேவையில்லை, அந்த உணர்வு தேவையில்லை. ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை உணர்த்துறாரு, நம்மளுடைய காரியங்களை உணர்த்துறாரு, நடத்துறார். ஆனா அது வந்து நம்மள ஒரு சோர்வடைய செய்யவே செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது. நிறைய இன்னைக்கு கன்ஃபியூஷன் எதுல வரும் அப்படின்னா, பாவ உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாது. பாவ உணர்வு ஒரு நாளும் நம்மை அமிழ்த்தி கீழே தள்ளாது. நல்லா புரிஞ்சுக்கணும், பாவ உணர்வு ஒரு நாளும் நம்மள கீழே தள்ளாது.
அது வந்து திரும்ப நமக்குள்ள ஒரு ஆசையை தூண்டி விட்டு, ஐயோ எப்ப ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் எப்படியாவது நான் சேர்ந்துடணும் ஏசப்பா, உமக்குள்ளாக நான் நெருங்கிடணும், உமக்குள்ள நான் வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்துரும். ஆனா குற்ற உணர்வு நம்மை திரும்ப அவரோடு கூட நடத்தவே நடத்தாதபடிக்கு தூரமா கொண்டு போயிடும். அதுதான் யூதாஸ் காரியத்துக்கு இருந்தது. ஆனா பேதுருக்கு பாருங்க, அவன் மனம் திரும்ப வந்துட்டான். அப்ப நல்லா அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டு, ஒருவேளை குற்ற உணர்வுல இருந்தா நம்ம வாய்களை திறந்து சொல்லணும், நான் நீதிமான், ஹல்லேலூயா, நீதிமான், நான் இப்படித்தான் நான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த காரியங்கள், இந்த பிடி, இந்த விடுதலையற்ற தன்மை என்னை ஆளுகை செய்ய முடியாது. நான் எழும்பிடுவேன், நான் நிமிர்ந்து நிற்பேன். என் தேவன் எனக்கான பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு, எனக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதுல இருந்து வெளியில வர கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு புரிய வேண்டியது என்ன? God's love is unconditional. ஹல்லேலூயா. God's love is unconditional. இந்த மெசேஜ் நான் அத சொன்னேன்ல, 8 மணி வரைக்கும் ஒரு போராட்டம். இப்ப அந்த ஃபிளாஷ், இந்த திரை, அந்த ஃபிளாஷ்ல வந்து ஒரு 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 வசனத்தை, ஒரு காரியத்தை, ஒரு வசனம்னு கூட சொல்ல முடியாது, அது எப்படின்னு எனக்கு இப்ப சொல்ல தெரியல, இப்போ போராட்டமா இருந்தது. அப்ப எனக்கு அந்த ஃபிளாஷ் ஆனதுல ஒரு திரை கிழிக்கப்படுகிறது, ஒரு திரை கிழிக்கப்படுகிறது. அப்படிதான், அது ஒரு காட்சியா அல்லது ஒரு வசனமா, அது எனக்கு சொல்ல தெரியல. பட் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு ஃபிளாஷ். ஓ, அந்த திரை. அப்புறம் தான் அந்த திரையை குறிச்சு நான் தியானிக்க ஆரம்பித்த பொழுதுதான் இந்த வசனங்களை நான் வாசிச்சேன். எபிரேயர் 10வது அதிகாரத்துல 19வது வசனத்தை பாருங்க. 19. ஆகையால் எபிரேயர், இது ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல இருப்பதற்கு, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய, அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த நாட்கள்ல அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக யாரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக யார் போவாங்க? அது எப்ப போக முடியும்? வருடம் ஒரு முறை. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அப்ப பாருங்க, ஆனா நம்ம இந்த நாட்கள்ல அந்த பிரசன்னத்துல நம்மளால இருக்கிறோம் அப்படின்னா, அது ஏன் முடியுது? எதனால முடியுது அப்படின்னா, அந்த புதிதும் மார்க்கமுமான ஒரு புதிய மார்க்கத்தை தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாய், இது மதம் இல்ல, மார்க்கம். கிறிஸ்தவம் மதம் அல்ல, மார்க்கம். அந்த மார்க்கத்தின் வழியாய் அந்த வேலை பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால், தைரியமா இருக்கணும். ஏன்? எனக்காக சிந்தப்பட்ட ஒரு ரத்தம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அது விடவே கூடாது. எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், தெளிக்கப்பட்ட ரத்தம், அது தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அதனால எனக்கு அப்பான்னு கூப்பிட எனக்கு உரிமை இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி, நீங்க இந்த துர்மனசாட்சி, இந்த குற்ற மனசாட்சி, இது பாருங்க, நீங்க எடுத்து பார்த்து வேத வல்லுநர்கள், பெரிய பெரிய ஊழியர்கள் நீங்க சொல்லுகிற காரியம் பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க நிறைய பேரை சந்திக்கிறாங்க, நிறைய விசுவாசிகள், நிறைய காங்கிரிகேஷனை சந்திக்கும் பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்கள்ல பெரிதும் ஒரு பாதிப்பா இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, குற்ற மனசாட்சி. இது ஒரு பிசாசோட ஒரு ஆயுதம். நிறைய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ், நிறைய மன ரீதியான, உடல் ரீதியான வியாதிகளுக்குமே இதுதான் காரணமா இருக்கு. இததான் ஆயுதமா பிசாசு பயன்படுத்துறான். கிறிஸ்தவர்கள்னு இல்ல, மனிதர்களுக்கே இருக்கக்கூடிய காரியம். ஆனா கிறிஸ்தவர்கள் இந்த குற்ற மனசாட்சியோடு கூட நம்ம இருக்க தேவையில்லை என்பதுதான் விடுதலை. ஆண்டவர் அறியாதவங்க அந்த மனசாட்சியிலேயே செத்து போயிடுவாங்க, இல்லையா? ஆமா தானே? ஏன்னா நம்ம யாருமே நல்லவங்களாவா பிறந்தோம்? என்ன சொல்றாங்க, பிறந்த குழந்தையே பாவத்துல கர்ப்பம் தரிக்கிறது, இல்லையா? அப்ப பாருங்க, வளர வளர அதுக்குள்ள ஒரு சின்ன குழந்தைங்களுக்குள்ளேயே நீங்க பாருங்க, ஒரு சூதும் வாதும் என்னென்னமோ இருக்கும் அந்த குழந்தைங்களுக்குள்ளேயே. அப்படிதான் இருக்கு. அப்ப பாருங்க,
இது என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின், எல்லாரும் சொல்லுங்க மியூட் எடுத்துட்டு, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவோம். சேரக்கடவோம். ஹல்லேலூயா. எனக்காக ஹல்லேலூயா. எனக்காக தெளிக்கப்பட்டாயிடுச்சு. அப்ப நான் கழுவப்பட்டுட்டேன். எனக்காக அவருடைய ரத்தம் கழுவிடுச்சு. அதனால நான் தைரியமா போகலாம். இந்த இவ்வளவுக்கு அப்புறமும் நம்ம போகலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரால மன்னிக்க முடியாத குற்றம் என்று ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரால மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரால கழுவி சுத்தப்படுத்த முடியாத ஒரு காரியம், ஒரு பாவம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இந்த பாவம்னா மன்னிச்சிருவாருங்க, அந்த பாவம் மன்னிப்பு இல்ல. கர்த்தர் மன்னித்துட்டார், அத மறந்தும் போயிட்டார். நீங்க உங்களை மன்னித்து மறந்துருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை நீங்க மன்னிக்கிறது இல்ல. எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால நான் இவ்வளவு கிளியரா சொல்றேன். ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு எனக்கு தெரியும். ஆனா நான் என்னை மன்னிக்க ரொம்ப யோசிப்பேன். நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன்? நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, நான் கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாமே, நான் எப்படி இப்படி நான் அப்படி கோவப்பட்டிருக்கலாம், நான் எப்படி கோவான்னு கூட விடுங்க, நம்ம எத்தனையோ வேற காரியம் கூட இருக்கட்டும், நான் எப்படி இப்படி தப்பு பண்ணலாம், நான் எப்படி இப்படி செய்யலாம்னு சொல்லி நம்மை நாமே மன்னிக்காம இருக்கிறது ஒரு தவறு. ஹல்லேலூயா. ஆண்டவரே மன்னித்த உங்களை நீங்கள் மன்னிக்காம இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்மளை நாமும் மன்னிக்கிறது இல்ல, மற்றவர்களையும் நம்ம மன்னிக்கிறது இல்ல. உங்களுக்கு புரியுதா? அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அது ஏன் நமக்கு அந்த முடியல. ஆண்டவர் பண்ணிட்டாரு, நம்மளையும் மன்னிச்சிட்டாரு, அவங்களையும் மன்னிச்சிட்டாரு, எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு. it will make us light. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நாமே மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த ஒரு மனசை கொடுக்கட்டும். அது பல விதத்திலும் நம்மளை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமா. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்கணுமா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல். இது இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி ஆண்டவர் எப்படி பேசுறாரு, காலை என்னால முடியல. இப்ப நானும் சில ஷார்ட்ஸ், இந்த ஆண்டவரோட ஷார்ட்ஸ் போட்டு கேட்கிறேன், ஒரு ஏதாவது பாட்டை போட்டு கேட்கிறேன். என்ன ஆண்டவரே, ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணல பாருங்க. அதான் நான் எப்படி அப்ரோச் பண்றது, இந்த விதம், அத பண்ணணும் இத பண்ணணும் இல்ல. காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல். நீ என்ன கண்டிஷனாலா நீ கேக்குற. அப்ப கரெக்டா ஆல்ட்ரின் அண்ணன், ஜோசப் ஆல்ட்ரின் அண்ணனோட அந்த புது பாட்டு வர போகுது. அதுக்குரிய அந்த ப்ரமோ வீடியோ ஒண்ணு இருந்தது, அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்ப ஃபாதர் பெர்க்மன்ஸ், ஃபாதர் அப்பா, அவரும் ஆல்ட்ரின் அண்ணனும் ஒரே ஒரு மீட்டிங்காக போயிருக்கிறாங்க. அப்ப ஒரு அறையில தங்கி இருக்கிறாங்க. அப்ப அப்படி தங்கி இருக்கக்குள்ள 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டைமிங்ஸ் தெரியல. அப்ப ஒரு பேக் திறக்கிற மாதிரி, ஒரு இது உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். அப்ப ஆல்ட்ரின் அண்ணன் எந்திரிச்சிட்டு, என்னாச்சுப்பா, என்னாச்சு, என்ன வேணும் அப்படி இப்படின்னு பார்க்கக்குள்ள, ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு, நீ அமைதியா தூங்கு, நான் ஜோம் பண்ண போறேன், நான் கீழே போய் ஜோம் பண்றேன், நீ உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டாராமா. கீழே போயிட்டு அவரு அப்புறம் எப்ப வந்தாருன்னு தெரியல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, எவ்வளவு நேரம்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாரா, பார்த்தா விடிஞ்சிருக்கு. அப்பதான் விடிஞ்சிருக்கு. அப்ப வந்த உடனே, சரி இப்ப நீ போய் தூங்குது, இப்ப நீ போய் ஜோம் பண்ண போ, கீழே போய் ஜோம் பண்ணு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அனுப்பிச்சு வச்சுட்டாராம். அப்ப அந்த சமயத்துல உண்டான ஒரு பாடல், அதுதான் இனிமே வெளியாக போகுது. அப்ப அதை சொல்லக்குள்ள சொன்னாரு, இது ஒரு தலைவனா இருந்தா இப்படி நடந்திருக்க மாட்டாரு. இவரை அந்த பாடல் பிறந்ததுக்கான பின்னணி இதுதானா. அந்த பிரேயர் லைஃப ஒரு கண்டிஷனா காமிக்காம, அத ஒரு அன்பா, ஒரு லவ்வா அத வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? அந்த ஒரு கண்டிஷன், நீ வா எங்கூட ஜோம் பண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படி பண்ணாம, அது ஒரு அன்பின் ஒரு உறவு. இவர் அப்படி தூங்க வச்சு, ஒரு அப்பா அம்மா ஒரு இது பண்ணிட்டு, நீ எந்திரிச்சு ஜோம் பண்ணு அப்படிங்கிற, அதை நீங்க கேட்டு பாருங்க. இப்ப இதை கேட்ட உடனே தான் எனக்கு புரிஞ்சிச்சு. God's love is unconditional. அது ஒரு உறவு, அது ஒரு ஐக்கியம், அது ஒரு இன்பம். அந்த வேதம் ஒரு இன்பம், அது ஒரு மன மகிழ்ச்சி. வசனம் சொல்லுதுல, வேதம் ஒரு எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் நான் எப்பொழுதும் என் துக்கத்துல மடிந்து போயிருப்பேன்
அப்ப பாருங்க, அப்ப பிசாசு என்ன பண்ணுவான்னா, அத திரிச்சு காண்பிப்பான். பாரு நீ ஜெபம் பண்ணல. எனக்கு ரொம்ப பெரிய போராட்டங்கள் வந்திருக்கு அப்படி. எனக்கு சமாளிக்கவே முடியாது. சின்ன குழந்தையா இருக்கும். அ வீட்ல நான் எல்லா வேலையும் செய்யணும். என்னால பண்ண முடியாது. இப்ப எனக்குள்ள பயங்கரமான குற்ற மனசாட்சியா இருக்கும். ஐயோ! நான் எப்படி போய் நான் பண்ணேன்? என்னால ஜெபிக்கவே முடியலையே. 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபிக்கணும்ன்றாங்க. ஆனா எனக்கு முடியவே இல்லையே. உடம்பு ஒத்துழைக்கல. என்னால பண்ணவே முடியலையே. நான் கட்டாயப்படுத்தி உட்காருவேன். கட்டாயப்படுத்தி பண்ணுவேன். இது பண்ணி பண்ணுவேன். என்னால அப்ப ஏதோ கடமைக்கு பண்ணுவேன். அது என்னால ஒரு என்ஜாய் பண்ணவும் முடியல. என்னால செய்யவும் முடியல. ஒரு தொடர்ச்சியான குற்ற மனசாட்சிக்குள்ளாக அது ஒரு சத்துரு என்ன ஆட்கொண்டான். அப்பதான் எனக்குள்ளாக ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ள எனக்கு மணிக்கணக்கா ஆயிருச்சு. நேரங்காலமே இல்லாத அளவுக்கு என்ன விட்டா போதுங்கிற அளவுக்கு அது இன்பமா மாறிடுச்சு. அத கண்டிஷனலா வைக்கல. ஆனா இப்பயும் ஐ ஹேவ் அ பர்ட்டிகுலர் டைம். நான் அத இல்லன்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு பர்ட்டிகுலர் டைம் அது அடுத்த வாரங்கள்ல நம்ம பார்ப்போம். ஆனா அத கண்டிஷனா கொண்டு வராதீங்க. அது ஆசையா நீங்க கொண்டு வரணும்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மள பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹalleluya. ஹalleluya. அல்லேலூயா. வாரத்துல பார்க்க Hallelujah. போறோம். அத எப்படி Hallelujah. நம்ம பிளான் பண்ணலாம்? எப்படி நம்ம ஜெப நேரம் இருக்க போகுது? எப்படி நம்ம வேதம் வாசிக்கணும்னு கற்றுக்கொள்ள போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவரா இருக்கறனால தான் நான் அததான் எடுக்கணும்னு எனக்குள்ள ஆசை. ஆனா அத விட்டவே இல்ல. நீ இப்ப சொன்னீன்னா அது கண்டிஷனலா மாறிடும். ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. நான் அன்கண்டிஷனலா லவ் பண்றேங்கிறத சொல்லிரு. சொன்னதுக்கு அப்புறம் நீ அவங்கள செய். அப்ப அது ஒரு பெரிய வித்தியாசமா இருக்கும். ஹalleluya. ஆமென். Amen. That அல்லேலூயா. is God's Hallelujah. love. That is God's Hallelujah. love. 5 Yeah. to 8. I had a big struggle. God is see அவரு ரொம்ப கன்சர்ன். நான் ஆண்டவரே என்ன விட்டு குடுக்குறேன். நான் என் சுத்தம் வேணாம் ஆண்டவரே நீங்க சொல்றத சொல்லிருங்க. திரும்ப God's love is unconditional. Hallelujah. Hallelujah. ஹalleluya. ஆமா. Hallelujah. பாருங்க இது ஏன் அத நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவரை அந்த உறவின் அடிப்படையில அணுகும் பொழுதுதான் நம்ம பிசிக்கலா, மென்டலா, நம்மளோட எமோஷனலா எல்லா விதத்திலயுமே நம்ம வந்து அது இன்பமா மாறும். அந்த ஜெபம்ங்கிறது ரொம்ப இன்பமான ஒரு விஷயம். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த உம்மை ஆராதிப்பதே அது எப்படி இருக்கு? அது ஒரு இன்பமா மாறிடும். கார்ல போனா எனக்கு வந்து அந்த பாட்ட போட்டுட்டா இன்பம். சுத்தி முத்தி என்ன அதெல்லாம் இல்ல. இடிச்சா போங்க விடுங்க. பிரசன்ஸ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகளை கேட்கறது ஒரு இன்பம். மெசேஜ போட்டு விட்டுருவேன் இன்பம். அப்ப ஏதாவது ஒரு சூழ்நிலை கிடைச்சா சமைக்கிறதுல ஒரு பாத்ரூம்ல கூட நான் வச்சுப்பேன் போன. வச்சுட்டு ஒரு மெசேஜ போடுறது ஒரு இன்பம். ஹalleluya. இன்பமா மாறிடுச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும். அது உறவின் அடிப்படையில நம்ம அணுகும் பொழுது ஆண்டவரோ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே வித்தியாசமாக மாறி போய்விடும். ஹalleluya. ஹalleluya. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். லூக்கா 15வது அதிகாரம் 18, 19 எல்லாம் எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. இப்படி எல்லாம் சொல்லி அந்த கெட்ட குமாரன் தெரியும் இல்லையா நமக்கு வரான். இந்த குமாரன் தகப்பனை நோக்கி திரும்பவும் அது அப்படி சொல்றான். ஆனா பாருங்க அந்த தகப்பன் என்ன சொல்றாரு? தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றுகளை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என்ன பண்ணா சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அழிச்சு ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு வரான். தகப்பனுடைய அன்பு இதுதான். இந்த தகப்பனுடைய அன்பு. நீ போய் உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு வா. தடுத்துடு. மோதிரத்தை போட்டு கொழுத்த கன்றை அடித்து புசித்து சந்தோஷமா இருப்போம். வாப்பா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாரு. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் அதுல பாருங்க இத பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா எதுவுமே இல்லாம இந்த ஒரு தகப்பனுடைய அன்பை பாத்தீங்களா? எப்பவுமே அதான் கர்த்தர். நம்ம எவ்வளவு தூரத்துல நம்ம போயிருந்தாலும் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து யோனாவை போல நம்ம அந்த ஒரு பாடல் இருக்குல்ல போல அடித்தட்டுல போய் நம்ம படுத்திருந்தாலும் திரும்பவும் நம்மள ஏதாவது அப்படி இப்படி பண்ணி எடுத்து விட்டு
கிட்ட வந்துட்டோம்னா போதும், ஆண்டவர் திரும்பவும் எடுத்து நம்மளை எடுப்பித்து கட்டி அழகாக நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் எப்பவுமே இது அவ்வளவுதான், இது தேராது, இப்படி முடிஞ்சு போச்சு, இது நடக்காது அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. நான் என் வாழ்க்கையில நினைச்சிருக்கேன், எப்படா நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு இது நடக்கவே நடக்காது, ஆகவே ஆகாதே போல இருக்குதே அப்படின்னு நான் வைக்கணும். அந்த இடத்துல எல்லாம் ஒரு நம்ப முடியாத அளவுக்கு வித்தியாசமான பாதைகள்ல புதிய புதிய காரியங்களை துவக்கங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆமா, நம்ம அடுத்த வாரத்துல நம்ம இது, ஏன்னா இப்ப நம்ம நிறைய இதெல்லாம் கூட காம்படிஷன்லாம் கூட வச்சிருக்கிறோம். அதுல ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க வாய்ஸ் மெசேஜ். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் 200ல இருந்து 250 வசனம் நான் மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நீங்க அந்த மீட்டிங்ல உங்களுக்கு அவ்வளவு டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் இல்லைன்னா நான் வீடியோ இது பண்ணி பண்ணணுமா அப்படின்னு, சரி நான் உங்களுக்கான அந்த ஆப்ஷன்ஸை நாங்க திரும்ப சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணியிருந்தோம். ஹalleluya. ஹalleluya. அடுத்த வாரங்கள்ல நம்ம பார்க்க போறோம் வேதத்தை எப்படி தியானிக்கலாம், எப்படி அதை இன்ட்ரெஸ்டா தியானிக்கலாம், எப்படி 1 மணி நேரம் எப்படி ஜெபிக்கலாம், ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு எப்படி நம்ம அழகா ஜெபிக்கலாம், அந்த ஜெப நேரத்தை எப்படி கொண்டு போலாம், அது எப்படி இருக்கணும் அப்படின்லாம் கத்துக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர்டா இருந்தாதான், அது ஒரு ஆசையோட பண்ணணும். இதான் ஆண்டவரோட அன்பு. நம்ம எப்படி வரணும்னு ஆசைப்படுறாரு, கட்டாயத்தின் பேர்ல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சடங்காச்சாரமா அப்படி இல்லாம அன்பா ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்லி, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மோடு கூட நேரத்தை செலவு பண்றது என் ஆசை, என் தாகம், என் வாஞ்ச, என் விருப்பம், என் ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா அப்படிங்கிற அந்த விருப்பத்தோடு கூட வரணும்னு சொல்லி அவர் விரும்புறதுனால தான் இந்த செய்தி. ஹalleluya. இட்ஸ் a preparatory message. It's a preparatory message. ஒருவேளை நீங்க எந்த விதமான சிறையிருப்புக்குள்ளாக நீங்க சிக்கி இருந்தாலும் கர்த்தர் உங்களை அந்த சிறையிருப்புகளை மாற்ற அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த அந்த மனங்கள், அந்த மன ரீதியான பிரச்சனைகள், ஒரு குற்ற இறுக்கம், அந்த எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. God's love is unconditional. நீங்க பண்ணாலும் நீங்க பண்ணவே இல்லை ஆனா கூட ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க வாங்க, ஆண்டவரே நான் உங்ககிட்ட வந்துடுறேன், எனக்கு பெருசா எதுவும் பண்ண தெரியாது, நான் பண்ணதில்லை, ஆனா நான் வரேன்னு மட்டும் சொல்லி பாருங்க, போதும். அந்த ஸ்டெப் தான் ஆண்டவருக்கு தேவை. நீங்க வரணும். இந்த கெட்ட குமாரன் எப்படி மனம் திரும்பி அப்படி வரான், அந்த ஸ்டெப் மட்டும் எடுத்து வைங்க, வேற எதுவும் வேணாம். என்னால முடியாத ஆண்டவரே, எனக்கு தெரியல, எனக்கு எப்படி செய்யணும், என்ன எனக்கு ஒண்ணும் தெரியல, ஆனா நான் வரேன். நான் என்னுடைய அந்த ஃபேஸ்ல இருக்கும் பொழுது நான் அதை தான் பண்ணேன். ஆண்டவரே நான் வரேன், எனக்கு உண்மையிலே என்னால முடியல, எனக்கு பயங்கர ஸ்ட்ரகிளா இருக்குது, எனக்கு என் வாழ்க்கையே அழிஞ்சிரும் போல இருக்கு இந்த பிடியில, எனக்கு பலனே இல்லை, என்னால ஜெபிக்கவும் முடியல, துதிக்கவும் முடியல, பைபிள் வாசிக்கவும், ஏன்னா என்ன பண்றதுனே தெரியலையா ஆண்டவரே அப்படின்னு சிக்கி தவிச்சிட்டு இருந்த நாள்ல, ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், நான் வரேன், என்னால முடியலனாலும் நான் வரேன், உங்களை நம்புறேன்னு சொல்லி 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 அது அந்த இருளே என்னை விட்டு அகன்று போக பண்ணினார். ஹalleluya. ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரத்துல தவறாம வாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.